என்னுடைய குருசாமிமார்கள் சொல்லிக் கொடுத்த பல நல்ல விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். ஐயப்ப விரதம் மாலை இட்டு மலைக்கு செல்கின்ற சாமிமார்கள் எல்லோருடைய இல்லங்களிலேயும் ஐயன் ஐயப்பனுடைய பரிபூர்ணமான அனுக்கிரகம் என்றென்றும் சாநித்தியமாக இருக்கும். அதாவது உண்மையான பக்தியோடு உன்னை தொழுவோர் பக்கம் இருப்பாய். பக்தியோடு அவனை தொழ வேண்டும். படாடோபத்துக்காகவோ அடுத்தவர் மாலை போடுகின்றார் என்று நாமும் போட வேண்டும் என்று போடக்கூடாது. உண்மையான பக்தியோடு ஐயன் ஐயப்பனை நாம் நெருங்கும் போது நாம் ஐயன் ஐயப்பனை நோக்கி ஓர் அடி எடுத்து வைத்தால் அவன் நம்மை நோக்கி 10 அடி எடுத்து வைப்பான். அப்படிப்பட்ட கலியுக வரதன் அவன், கண்கண்ட தெய்வம் அவன். வாருங்கள், நிறைய பேசுவோம் ஐயன் ஐயப்பனை பற்றி. இந்த ஒரு மண்டல காலம் என்பது ஐயன் ஐயப்பனை பற்றி மட்டுமே நமக்கு சிந்திப்பதற்காக இறைவன் கொடுத்திருக்கின்ற அற்புதமான ஒரு பாக்கியம். குறிப்பாக இந்த கார்த்திகை மார்கழி மாதங்களிலே எதற்காக இப்படி விரதங்களை வைத்தார்கள் என்றால், இந்த கார்த்திகை மாதமும் மார்கழி மாதமும் தேவர்களுக்கு அதிகாலை பொழுது. தேவர்கள் தங்களுடைய வந்தனங்களை இறைவனுக்கு செலுத்துகின்ற நேரம். அதனால்தான் இந்த கார்த்திகை மார்கழி மாதங்களை நமக்கு முக்கியமான விரத காலங்களாக வைத்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த கார்த்திகை மார்கழி மாதங்களிலே நாம் விடிகாலை பொழுது எழுந்து ஐயன் ஐயப்பனுக்கான விரதங்களை நாம் மேற்கொண்டு அவனுடைய நாமங்களை பாடி எந்நேரமும் அவனுடைய சிந்தனையிலே இருக்கும்போது தேவர்களுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கின்றது.